நம்ம முன்னோர்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு முக்கிய காரணம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நிறைய தடவை உணர்ந்திருப்போம். அந்த வகையில் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வீட்டில் சாம்பிராணி தூபம் போடுபவங்க நீங்களாக இருந்தால் கட்டாயமாக இந்த ஒரு தவறை செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாம்பிராணி போடுவது அப்படிங்கிறது வீட்டுக்கு வெறும் வாசனைக்காக மட்டுமல்ல, அதற்கு பின்னாக பல நன்மைகள் அடங்கி இருக்குது அப்படிங்கிறத நம்மள நிறைய பேர் தெரிஞ்சுக்காமலேயே அந்த சாம்பிராணி தூபத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதிலும் குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் இந்த சாம்பிராணி தூபம் நிறைய வீட்டில் போடுவாங்க. குழந்தைகளும் பெண்களும் தலைக்கு குளித்த பின்னர் அவர்களுக்கு சாம்பிராணி போடுவதும், கோவில் அது மட்டுமல்ல வீட்டில் வழிபாட்டின் போது சாம்பிராணி புகை போடுவதை நிறைய பேர் கடைப்பிடித்துக்கிட்டு தான் வருவாங்க. அந்த வகையில் சாம்பிராணி அப்படிங்கிறது வெறும் நறுமண புகை கிடையவே கிடையாது. அந்த புகையை வீட்டில் போடுவதால் ஒரு ஹோமம் செய்வதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. அப்படி சாம்பிராணி போடுவதால் முக்கியமாக நமக்கும் நம்ம வீட்டிற்கும் ஏற்பட்டிருக்கும் கண் திஷ்டி, நம்மீதான பிறரின் பொறாமை திஷ்டி இது எல்லாமே நீங்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி தூபம் போடுபவங்க நீங்களாக இருந்தால் இந்த ஒரு தவறை மட்டும் கட்டாயமாக செய்யவே கூடாது. அது என்ன தவறு அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். சாம்பிராணி போடும் பொழுது அதில் எதையெல்லாம் சேர்த்து தூபமிட்டால் என்னென்ன நன்மை உண்டாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம தூபம் போடணும். சாம்பிராணியோட அகில் சேர்த்து தூபமிட்டால் குழந்தை பேறு உண்டாகும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் காலம் காலமாக செய்து வரும் வழக்கம். தூதுவளை சேர்த்து தூபமிடும் பொழுது வீட்டில் இறைவனின் அருள் நிலைத்து நிறைந்திருக்கும் அப்படிங்கிற